இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஜீவா எங்கேயோ இருக்கான், அவன் சீக்கிரமா வீட்டுக்கு வருவான்னு நாம நம்பிக்கையோட இருந்தா அவன் வருவான். அந்த நம்பிக்கையோட இந்த பிறந்த நாளை கொண்டாடணும். ஆமா, பிறந்த நாள்னா கேக்கெல்லாம் வெட்டணும்ல, அதை யாருமா வெட்டுவா? ஜீவா தான் இல்லையே. ரோட்ல போறவன் எவனையாவது ஜீவாங்கிற பேர் உள்ளவனை கூப்பிட்டு கேக் வெட்ட சொல்வீங்களா என்ன? சும்மா ஏதோ பேசணும்னு பேசிட்டு இருக்காதீங்க சித்தி. ஜீவாவோட இடத்துல இருந்து அப்போ கேக் வெட்டட்டும். அப்பவா? ஏய், என்ன விளையாடுறியா? இங்க பாரு, எவனோ ஒருத்தனுக்காக ஏன் புள்ளை கேக் வெட்ட சொல்வியா? நான் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன். ஏய் பார்வதி, அவன் உனக்கு மட்டும்தான் புள்ளையா? அவன் எனக்கும் புள்ளதான். நான் சொல்றேன், என் புள்ள கேக்கு வெட்டுவான். இது பாருங்க, இது ரொம்ப தப்பு. முதல்ல இந்த ஜீவா இருக்கானா இல்லையா? பார்வதி, பேசுறதுக்கு ஒரு அளவு இருக்கு, வரமுறை இருக்கு. ஜீவாவை பத்தி பேசும்போதெல்லாம், அவனுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு சொல்லும் போதெல்லாம் நீ இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கியே பார்வதி. இத பாரு, அவன் இந்த வீட்டு வாரிசு, நம்ம சொந்தம். அவன் ஊரு பேரு சொந்தம் பந்தம் யாருன்னு தெரியாம பாவம் எங்கேயோ இருக்கான். அவனை நம்ம குடும்பமா எல்லாரும் சேர்ந்து தேடுறோம். எப்படியாவது ஜீவாவை கடவுள் நம்ம கண்ணுல காட்ட மாட்டாரான்னு நாம போராடிட்டு இருக்கோம். நீ என்னடானா இப்படி தொடர்ந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்க? அவளா பிரச்சனை பண்றா? நீங்க தான் ஏதாவது பிரச்சனை கொண்டு வந்துட்டே இருக்கீங்க. அவ சாதாரணமா சொல்றது உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. இங்க பாருங்க, நீ அப்பு கேக் வெட்டுறது எனக்கும் பிடிக்கல. பத்மா, நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? புதுசா ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காத. சரிங்க, நாங்க வாயை மூடிட்டு சும்மாவே இருக்கோம். அப்படி இருந்தீங்கன்னா இந்த பிறந்த நாள் ஃபங்க்ஷன் நல்லாவே நடக்கும். நல்லாவே நடக்கட்டும், ரொம்ப சந்தோஷம். இங்க பாருங்கக்கா, கேக் வெட்டவோ சாப்பிடவோ எங்களை மட்டும் கூப்பிடவே கூப்பிடாதீங்க. நாங்க அதுக்கு வரவே மாட்டோம். வாங்க பார்வதி, பத்மா,